குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம் மக்கள்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போது இந்த சீசனில் கமலஹாசன் அவர்களுக்கு பதிலாக விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாருங்க நியூஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிற இந்த பிக் பாஸில் இவங்கெல்லாம் வர போகிறாங்கன்னு நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை தான் மக்கள்கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ட் யாராவது இந்த சீசனுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா அவங்க யாராக இருக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் இருந்தார், இப்போ விஜய் சேதுபதி வந்துட்டார். இந்த பிக் பாஸ் சீசன் 8ல இந்த ஒரு கண்டஸ்டன்ட் போனால் நல்லா இருக்கும்னா யார் போனால் நல்லா இருக்கும் சொல்லுவீங்க? திவாகர், அஸ்வின் எனக்கு சிவாங்கி போனா சிவாங்கி டிக்டாக்ல லூஸ்கள் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் போனா என்ன யார் யார் எப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. டிடிஎஃப் வாசன் போனா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா அவரை ரொம்ப நாளா அவரை வந்து புடிச்சு உள்ள போட்டுறாங்க. சரி இதுல புடிச்சு உள்ள போட்டோமே பிக் பாஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாமே அவரு. ஏன்னா அவர் லவரும் உள்ள இருக்காங்கல்ல, அதனால அது நல்லா இருக்கும், ஒரு ஃபன்னா இருக்கும். அவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. ஏன்னா யாருன்னா அந்த என்னது கோமாளியில குக்கு வித் கோமாளியில உள்ள போன உடனே என் ஆளை கட்டி பிடிக்கிறாங்க, இதை கை கொடுக்குறாங்க, அதனால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்றாரு. அங்க போனா இன்னும் ஒரு ஃபன்னா இருக்கும்ல, என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவைய முட்டாள்தனம் பண்றாங்க. பிக் பாஸ் போனா எப்படி யாரு என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி உண்மையான முகம்லாம் வெளியே வரும். எதனால உங்களுக்கு கமலாசாஜி பிடிக்கும்? ஹர் ரீல்ஸ் இஸ் வெரி குட். ரீல்ஸ் வெரி குட். ரீசெண்டா பார்த்த மற்ற ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே பாக்குது, எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சோ அவங்க உங்களுக்கு பிக் பாஸ்ல போடும். if he go she will win. She will win. She has 4.1 million followers and all. காத்திருப்பவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பானே, அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவங்களாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மளாம் அவதை நம்பி நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லாத ஃபேமஸ் ஆக்கி விட்டுருந்தோம். லாஸ்ட்ல அவங்க சம்பாதிக்காங்க, நம்ம எப்படி கடந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அவங்க தங்கச்சி வேண்டாம். முன்னாடி சீசன்ல ஏதாவது ஒரு சீசன்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசன் பழைய சீசன்ல இருந்து உள்ள போனா நல்லா இருக்கும்னா யார் போனா நல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சீசன் அல்டிமேட்லாம் பாத்தீங்கன்னா ஓவியா பாதியிலே வெளியே போயிட்டாங்க. அவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிரியங்கா பிடிக்கும். மணிமேகலை பிரியங்கா ஏன்னா அவங்களோட அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமா, எல்லாம் போல்டா இருப்பாங்க, எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி என்கரேஜபிளா பேசுவாங்க. சோ பிரியங்கா பிடிக்கும். பிரதீப் போனா நல்லா இருக்குங்க. அவர் தான் பாதிலேயே போயிட்டாரு, நல்ல மனுஷன். அதனால இப்ப அவர் உள்ள வந்தாருன்னா இன்னும் கலகலன்னு இருக்கும். யார் போனா முகியன் போனா நல்லா இருக்கும். கவின் போனா நல்லா இருக்கும். கவின் போனா நல்லா. கவின் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கா போல, அதனால இப்ப அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, அதனால அவர் போக முடியாது. லாஸ்ட்லியா கவினும் போனா நல்லா இருக்கும். ஓவியா, குரேஷி போனா வனிதா போனாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்க நல்லா அதிரடியா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஆமா. முன்னாடி பிக் பாஸ் சீசன்லாம் பார்த்திருப்பீங்க. கமல் வந்திருப்பாரு, இப்ப விஜய் சேதுபதி வராரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஓகே தானே, அது ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே அது ஓகே தான். விஜய் சேதுபதி வந்தாலும் இதுதான், கமல் சார் வந்தாலும் ஒண்ணுதான், ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் ஒண்ணுதானே. யார் வந்தாலும் அதான் ப்ரோ நடக்க போகுது. நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கோம். இல்ல அவரு ஒரு டேலண்டட் பர்சன் தான். கமல்ஹாசன் சார் எப்படி டேலண்டா பேசுவாரோ அதுவும் இவரு பேசுவாரு. ஏன்னா காமால ஊர்ல கொஞ்சம் ஒழிச்சு வச்சு பேசினாரு, இவரு கொஞ்சம் ஓப்பனா பேசுவார் நினைக்க விஜய் சேதுபதி சார். கமல்ஹாசன் சார் பேசுறது புரியாது, ஆனா இவர் பேசுறது நம்மளுக்கு புரியும். நம்மள மாரி ஆளுங்கெல்லாம் நிறைய பேருக்கு புரியும், ஆனா நல்லா இருக்கும் அவர் பேசுறது. அது கரெக்டான சாய்ஸ் தான். கமலஹாசன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் விஜய் சேதுபதி இந்த மாதிரி அல்டிமேட்டா இருப்பாரு. அவரும் சில நல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். இன்கேஸ் கமலஹாசன் வந்தாலும் பார்த்துருக்க மாட்டேன். விஜய் சேதுபதி வரதுனால கண்டிப்பா அகைன் பார்ப்பேன். வந்தாதான் தெரியும் நம்மளுக்கும். நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது, நம்ம யாருமே டச் பண்ண முடியாது. எல்லாம் வந்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவியா, ஆரி அவங்க ரெண்டு பேர் அந்த இருக்கும்போது அந்த கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போயிட்டு ரொம்ப ஆனஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாக்குறவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது. ஓகே, அவங்க மேல ஒரு மரியாதை வந்து ஓவியானாக்கா ஓவியா ஆர்மின்னு ஒரு பெரிய இதாவே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியலா இருக்கணும். நான் நல்லவனோ கேட்டவனோ என்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறத 100% வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ற ஆளா இருந்தா அப்ப நமக்கு பாக்குறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஃபேக்கா நான் இப்படி நடிச்சா இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்க அப்படின்னு நடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க உண்மை உள்ள போட்டுமே யாரு உண்மை யாரு ஃபேக்குன்னு தெரிஞ்சிரும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வெளியே நம்ம இப்ப ஏமாதிப்பால உள்ள போனா தெரிஞ்சிடும். உள்ள ரூமுக்குள்ள 110 பேர் இருக்கும்ல,
முகம் வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே இருக்க முச்சில நம்ம சிங்கிளா முச்சில நம்ம இப்போ இப்படி இருக்கோம், ஃபேக்காக நடிச்சுக்கலாம், உள்ள நடிக்க முடியாது. அதான் உள்ள அவங்க போனா அவங்க எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவ்வளவுதான். நமக்கே தெரியுது அவங்க பண்றதே தெரியும். ஃபேக்கா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எழுதி கொடுத்த மாதிரி நடிக்கிறாங்கன்றது பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி பீப்புள் போட்டோம்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.